Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now. இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாகவும் அதற்கான தண்டனையை கொடுப்போம் எனவும் ஈரான் தலைவர் கமேனி திட்டவட்டம். அமெரிக்கா ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் சரி செய்ய முடியாத பெரும் சேதத்தை சந்திக்கும் எனவும் எச்சரிக்கை. ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தீவிர வான்வழி தாக்குதல்களில் 585 பேர் உயிரிழந்ததாக ஈரான் சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. டெஹ்ரான் உள்ளிட்ட இடங்களில் நடத்திய தாக்குதலில் 1300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல். இஸ்ரேல் ஈரான் இடையே 6வது நாளாக நீடிக்கும் மோதலால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு. டெஹ்ரானில் உள்ள ஏவுகணை உற்பத்தி ஆலையை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல், போர் விமானங்கள், குண்டுவீச்சு விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி விரைவு. இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் அதிகரித்துள்ள நிலையில் பிராந்தியத்தில் கூடுதல் பதற்றம். தமிழகத்தில் வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என தகவல். சென்னை, டெல்லி இடையேயான 2 ஏர் இந்தியா விமானங்கள் நிர்வாக காரணங்களால் திடீரென ரத்து. இரவு 7:10க்கு வர வேண்டிய விமானமும் சென்னையிலிருந்து இரவு 8:40 மணிக்கு செல்ல வேண்டிய விமானமும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. அகமதாபாத் விமான விபத்தில் பலியானவர்களில் 159 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. எஞ்சியுள்ளோரின் உடல்கள் DNA மாதிரிகள் உதவியுடன் அடையாளம் காணும் பணி தொடருகிறது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் தப்பிய ஒரே நபரான விஸ்வாஸ் அதே விமான விபத்தில் உயிரிழந்த தனது சகோதரருக்கு இறுதி அஞ்சலி, கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினார். அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை. விதிகளை மீறி அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. வார இறுதி நாட்களை முன்னிட்டு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு பேருந்துகள். ஞாயிற்றுக்கிழமை வெளியூர்களிலிருந்து சென்னை, கோவை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. காஞ்சிபுரம் வாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்த சிறுமியை சிறுவன் கடத்தி சென்று பலாத்காரம் செய்த வழக்கு. சிறுவன் மற்றும் சிறுமிக்கு அடைக்கலம் கொடுத்த ராஜா என்பவருக்கு 30 ஆண்டுகள் சிறை விதித்து காஞ்சிபுரம் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஜூஸ் கடைகளில் இனி பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை பயன்படுத்தக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. சென்னை மாநகர் முழுவதும் மாணவர்கள் ரகளை மற்றும் மோதலில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக போலீசார் தீவிர நடவடிக்கை. ரூட் தள மோதலை தடுப்பதற்காக சென்னையில் 257 இடங்களில் போலீசார் கண்காணிப்பு. Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BBT and MPT. Apply now.